வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கௌதம் ஃபினான்ஸ் சேனல். இன்னைக்கு இந்திய பங்கு சந்தை ஒரு அதிரடியான ரெக்கவரியை கொடுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். காலையில உலகளாவிய பதற்றங்கள் காரணமா சந்தை ஒரு சிறிய சரிவோட ஆரம்பிச்சாலுமே அடுத்த சில மணி நேரங்கள்ல புல்லிஷ் தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டி சந்தையை ஒரு பாசிட்டிவான ஜோனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு நிப்டி அண்ட் சென்செக்ஸ் எந்தெந்த லெவல்ல முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு மார்க்கெட்ல கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்திகள் என்ன, டாப் கெய்னர்ஸ் மற்றும் டாப் லூசர் லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இன்னைக்கு இண்டெக்ஸோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்த்துடலாம். நிஃப்டி 50 காலையிலேயே ஒரு சின்ன கேப் டவுனோட ஓப்பனிங் கொடுத்திருந்தாலுமே நிஃப்டி 24,400 அப்படின்ற முக்கியமான லெவலை தாண்டி வர்த்தகமாச்சு. முடிவில் சுமார் 150 புள்ளிகளுக்கும் மேலே உயர்ந்து 24,364 அப்படிங்கிற ரேஞ்சில் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சுமார் 500 புள்ளிகள் வரை உயர்ந்து 78,500 அப்படின்ற ஒரு மைல்கல்ல எட்டி பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி தான் மார்க்கெட்டுக்கு பெரிய பலமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சுமார் 480 புள்ளிகள் உயர்ந்து 56,500 அப்படின்ற லெவல்ல நின்றுருக்கு. முக்கியமா மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப்போட ஷேர்ஸ் இன்னைக்கு 1.5 வரைக்குமே உயர்ந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் யாருக்கெல்லாம் கொண்டாட்டம் யாருக்கெல்லாம் திண்டாட்டம் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல லாபத்தை அள்ளி கொடுத்த டாப் கெய்னர்ஸ் லிஸ்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது ட்ரெண்ட் லிமிடெட். இன்னைக்கு மட்டுமே 3%க்கும் மேலே உயர்ந்து அவங்க அசத்திருக்காங்க. இவங்களோட ரீட்டைல் பிஸ்னஸ் தாராளமான வளர்ச்சியை கொடுத்துருக்கு. இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இந்த பங்கு மேலே இருக்கிற நம்பிக்கை தான் இந்த அதிரடியான உயர்வுக்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அடுத்து மெட்டல் செக்டார் பக்கம் போனோம் அப்படின்னா JSW ஸ்டீல்ஸ் இன்னைக்கு ஸ்டீல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. 2.8% உயர்ந்து உலகளாவிய மெட்டல் டிமாண்ட் அதிகரிச்சதும் உள்நாட்டு தேவையும் இந்த உயர்வுக்கு மிக முக்கியமா கை கொடுத்திருக்கு. பேங்கிங் செக்டார் இல்லாம மார்க்கெட் ஏறுமா? இன்னைக்கு நம்ம ஊர் பேங்கிங் ஜாம்பவான்களான SBI மற்றும் ICICI பேங்க் ரெண்டு பேருமே செம ஃபார்ம்ல இருந்தாங்க. நிஃப்டியை மேலும் கொண்டு போனதுல இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கு. லோன் குரோத்து மற்றும் குவார்டர் ரிசல்ட்ஸோட பத்தின பாசிட்டிவான எதிர்பார்ப்பு இவங்களை இன்னைக்கு ஒரு டாப் லிஸ்ட்ல உட்கார வச்சிருக்கு. கடைசியா ஏஷியன் பெயிண்ட் செக்டாருக்கு கச்சா எண்ணெய் விலை ரொம்பவே முக்கியம். ஆயில் விலை குறையிறது பத்தின சில சாதகமான செய்திகள் வந்த உடனே இன்னைக்கு பெயிண்ட் செக்டார்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு. அதுல ஏஷியன் பெயிண்ட்ஸ் முன்னிலை வைக்கிறாங்க. சரி, லாபத்தை பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் சறுக்கலையும் சந்திச்ச, அதாவது இன்வெஸ்டர்ஸ்க்கு சின்ன வருத்தத்தையும் கொடுத்த டாப் லூசர்ஸை பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா அடி வாங்கினது நம்ம IX தான். சுமார் 6-7% வர பெரிய சரிவை கண்டிருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அரசாங்கத்தோட மார்க்கெட் கப்ளிங் தொடர்பான சில செய்திகள் மற்றும் எனர்ஜி செக்டார்ல நிலவர தற்காலிகமான ஒரு பின்னடைவு தான். இந்த அதிரடி சரிவு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு சின்ன கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா சமீப காலமா செம ஸ்பீட்ல போயிட்டு இருந்த ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கடந்த சில நாட்களா நல்ல ஏற்றம் கண்ட இந்த பங்கு இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் சின்னதா ப்ராஃபிட் புக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு ஒரு 2.5% இது சரிஞ்சிருக்கு. ஆனா இது ஒரு ஆரோக்கியமான கரெக்ஷன் தானா அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்துதான் நம்ம பார்க்க முடியும். என்னதான் இன்னைக்கு பேங்க் நிஃப்டி ஒட்டுமொத்தமா ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணாலுமே பிரைவேட் செக்டார் ஜாம்பவான்களான HDFC பேங்க் மற்றும் கோட்டாக் பேங்க் இன்னைக்கு ஒரு லேசான ப்ரெஷர்ல தான் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா மற்ற பேங்க்ஸ் ஏறும்போது இந்த ரெண்டு பங்குகளும் இன்னைக்கு தங்களோட முந்தைய விலையை தக்க வைக்க முடியாம கொஞ்சம் தடுமாறினது பேங்க் நிஃப்டியோட வேகத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருச்சு. மார்க்கெட்னா ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். இந்த சரிவு ஒரு தற்காலிகமான பின்னடைவா இல்ல நீண்ட கால மாற்றமா அப்படிங்கிறத நாம டெக்னிக்கல் சார்ட்ஸை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். சரி நண்பர்களே, இன்னைக்கு இப்போ மார்க்கெட் ட்ரெண்டை தீர்மானிச்ச அந்த முக்கியமான 3 செய்திகளை பத்தி நாம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்ல வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு கிடைச்ச ஒரு பெரிய நிம்மதியான செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையான பதற்றம் குறைய தொடங்கி இருக்கிறது தான். கடந்த சில வாரங்களா இருந்த போர் பதற்றம் காரணமா கச்சா எண்ணெயோட விலை சட்டுன்னு உயர்ந்து போச்சு. ஆனா இப்போ தற்காலிக போர் நிறுத்தம் மற்றும் அமைதி பேச்சுவார்த்தைகள் காரணமா பிரெண்ட் குரூட் ஆயிலோட விலை மீண்டுமே கட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம இந்திய மார்க்கெட்டுக்கு
ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆயில் பிரைஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம நாட்டோட இன்ஃப்ளேஷனுமே குறையும். இது பெயிண்ட், டயர் மற்றும் ஏவியேஷன் செக்டாரோட ஷேர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான செய்தியா பார்க்கப்படும். அடுத்ததா நம்ம இந்திய நிறுவனங்களோட Q4 நிதிநிலை முடிவுகள் இப்போ சூடு பிடிக்க தொடங்கி இருக்குதுங்க. ஏற்கனவே ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் HDFC லைஃப் போன்ற நிறுவனங்கள் தங்களோட லாபத்தை பற்றி பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க. ஆனா டெலிகாம் மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ல சில நிறுவனங்கள் சவால்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. வர்ற வாரங்கள்ல இன்னுமே பல பெரிய நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வரப்போகுது. அதனால மார்க்கெட்ல வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும். அதாவது திடீர் ஏற்றமோ அல்லது இறக்கமோ இருக்கலாம். ஸோ ரிசல்ட்ஸ் வர்ற ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாவே இருங்க. கடைசியா ஒரு முக்கியமான அப்டேட். இந்திய ரூபாயோட மதிப்பு டாலருக்கு நிகரா 92.8 அப்படின்ற லெவல்ல நிலை பெற்று இருக்கு. ஒரு காலத்துல 83 ரூபாய் இருந்த ரூபா இப்போ 92க்கும் மேல போயிருக்கிறது. இறக்குமதி பண்ற நிறுவனங்களுக்கு, அதாவது இம்போர்ட்டிங் கம்பெனிஸ்க்கு கூடுதலான ஒரு செலவை ஏற்படுத்தும். ஆனா அதே சமயம் ஐடி மற்றும் ஃபார்மா போன்ற ஏற்றுமதி செய்யற நிறுவனங்களுக்கு இது ஒரு லாபகரமான ஒரு விஷயம்தான். இந்த கரன்சி சேஞ்சஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல எப்படி பாதிக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து கண்காணிக்கணும். இந்த 3 செய்திகளும் தான் இன்னைக்கு மார்க்கெட்டோட திசையை முடிவு பண்ணியிருக்குது. இதுல உங்களுக்கு எந்த செய்தி முக்கியமா படுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இன்னைக்கான மார்க்கெட் நிலவரத்தை முழுசா பார்த்தாச்சு. முடிவா என்னோட அனலிசிஸ் படி சொல்லணும் அப்படின்னா சந்தை இப்போ ஒரு புல்லிஷ் பயாஸ்ல தான் இருக்கு. அதாவது மார்க்கெட்ல இன்னுமே பாசிட்டிவான மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 24,500 அப்படிங்கிற லெவல் ரொம்பவே முக்கியம். இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்து நாம ஈஸியா 24,800 வரைக்குமே போறத பார்க்க முடியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் ஏறுச்சு அப்படின்னா எமோஷனலா போய் எதையுமே நீங்க வாங்காதீங்க. எப்பவுமே உங்களோட ஸ்டாப் லாஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. மார்க்கெட்ல லாபம் பண்றதை விட மிக மிக முக்கியமான விஷயம் நம்மளோட கேபிட்டலை காப்பாத்துறது தான் ஒரு புத்திசாலித்தனமான ட்ரேடருக்கு ரொம்பவே அழகு அப்படின்னு சொல்ல முடியும். உங்க போர்ட்ஃபோலியோல இன்னைக்கு எந்த ஸ்டாக் அதிகமா ஏறுச்சு, இல்ல எந்த ஸ்டாக் உங்களை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்க ட்ரேடர் நண்பர்களுக்குமே இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸை தவறாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கௌதம் ஃபைனான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட் நியூஸோட திரும்பியும் சந்திக்கலாம். நன்றி.